சீதாராமன் சீரியல் ஜூலை 31 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய சிஸ்டர்ஸ் நம்ம வீடியோஸ்க்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீதா ராம் ரெண்டு பேருமே சொப்னாவை தேடி வந்திருக்காங்க. சீதா அந்த வீடாக தான் இருக்கும், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு ராம் கூப்பிட, பாஸ் 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 ஒரு நிமிஷம், அவங்க எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க பாஸ் அப்படின்னு கேட்க, அதானே நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல, சீதா உடனே, பாஸ் உங்கள் சித்தப்பா என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னே தெரியல, நம்ம ஃபேமிலி பற்றி என்ன சொல்லி வச்சுருப்பாங்க அப்படின்னு சீதா கேட்க, ஒருவேளை அவர் சொல்லியிருந்தா அப்படின்னு ராம் கேட்க, சொல்லியிருந்தா ரொம்ப நல்லது பாஸ், நம்மளை பார்த்ததும் அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, ஒருவேளை சித்தப்பா எதுவும் சொல்லாமல் இருந்திருந்தா அப்படின்னு ராம் கேட்க, சொல்லாமல் இருந்திருந்தா நம்ம யாருன்னு காட்டிக்க வேணாம், வேறு மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சீதா சொல்ல, என்ன சொல்லலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. பாஸ் ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, சோப்பு விற்க வந்ததா பேசலாமா அப்படின்னு ராம் கேட்க, பாஸ் உங்களை பார்த்தா சோப்பு விற்க வந்த மாதிரியே தெரியல பாஸ், சோப்பு விளம்பரத்தில் வர ஹீரோ மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சீதா சொல்லிக்கிட்டே கையில் இருக்கிற வளையலெல்லாம் கழட்டுறாங்க. சீதா எதுக்கு கையில் இருக்கிற வளையலெல்லாம் கழட்டுற அப்படின்னு ராம் கேட்க, பாஸ் இந்த வளையலை வச்சு தான் நம்ம நாடகத்தையே ஆரம்பிக்கணும் பாஸ், இது என்னோட வளையல் இல்லை அப்படின்னு சீதா சொல்ல, இது உன்னோட வளையல் தானேங்கிறாங்க ராம். பாஸ் சொல்கிறத கேளுங்க, உங்கள் சித்தப்பாவை பார்க்க வந்தப்போ இந்த வளையலை உங்கள் மூணாவது சித்தி ஜெயிலில் விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சீதா சொல்ல, அப்படியாங்கிறாங்க ராம். ஆமாம் பாஸ், அதை கொடுக்க வந்ததா சொல்லி நம்ம போய் சொல்லிடலாம், தங்கத்துக்கு ஆசைப்படாத பொண்ணு இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது பாஸ், அதுவும் உங்கள் சித்தப்பாவுக்கு சின்ன வீடாக இருக்காங்கன்னா பேராசை பிடிச்ச ஆளாக தான் இருப்பாங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, அப்புறங்கிறாங்க ராம். அப்புறம் என்ன, இந்த வலையில கொடுக்குறோம், உங்கள் சித்தியோட காதல் கதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சீதா சொல்ல, நைஸ், சரி மூணாவது சித்தியை பார்க்க போகலாமா அப்படின்னு ராம் கேட்க, அட ஆர்வமாக இருக்கீங்க போல இருக்கு, ஆனால் இந்த ஆர்வத்தில் சித்தின்னு பாசத்தை கலந்து கூப்பிட்டு போகிறீங்க பார்த்து அப்படின்னு சீதா சொல்ல, நோ நோ நோ, நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன், நோ டென்ஷன் ஓகே. ஆமாம் இது ஏன் வளையல் தான் சொல்லி அவங்க உங்கள் வளையலை வாங்கிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ராம் கேட்க, உங்கள் மூணாவது சித்திக்காக இதை கூட கொடுக்க மாட்டேனா, உங்கள் சித்தப்பா இதயத்தையே கொடுத்துருக்காங்க, இது ஜஸ்ட் வளையல் தானே, விடுங்க பாஸ், நீங்கள் வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்னா வீட்டுக்கு வராங்க. ராம் சீதா ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே வந்து சப்னாவோட தம்பிக்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லி அவர் கேட்க, இது சொப்னா அக்கா வீடு தானேங்கிறாங்க சீதா. நீங்கள் தமிழா, எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல, அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு, சொப்னா அக்காவை பார்க்கணும் அப்படின்னு சீதா சொல்ல, பாவாவுக்கு ஒரு பிரச்சனைங்கிறனால அக்கா பூஜை பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் அக்காவை கூப்பிட்றேன், தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சீதா வேணான்னு சொல்லவும் உள்ளே போய் சொப்னாவை கூப்பிட போகிறாங்க. சீதா ஹாலில் இருக்கிற சொப்னா சுபாஷ் ரெண்டு பேரோட ஃபோட்டோவை சுற்றி பார்த்துடுறாங்க. அதை பார்த்ததும் ராம் கிட்ட சொல்கிறாங்க, அர்ச்சனா சித்தி மட்டும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தாங்க, அவ்வளோதான் சித்தப்பா கதை முடிஞ்சது அப்படின்னு ராம் சொல்ல, பாஸ் அவங்க ஜெயிலில் இருக்கிறதா பாதுகாப்புன்னு நினைக்கிறேங்கிறாங்க சீதா. வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொப்னா வந்து கேட்கவும், நல்லா இருக்கும், எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சீதா கேட்க, நான் உங்களை பார்த்ததில்ல, இப்போ தான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொப்னா சொல்ல, அப்போ தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு ராம் கேட்க, நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்போ விசாரிக்கிறது தானே மரியாதை அப்படின்னு சொப்னா சொல்ல, சூப்பர், நாங்களும் உங்களை பார்த்ததில்ல, ஆனால் நைஸ் டு மீட் யூ, நான் சீதா, இவர் தான் என் பாஸ் ராம், அதாவது என் ஹஸ்பண்ட் ராம். ஆமாம் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சீதா கேட்க, நான் ஹைதராபாத், சென்னைக்கு வந்து 2 மாதம்தான் ஆச்சு அப்படின்னு சொப்னா சொல்ல, இந்த ஃபோட்டோவில் இருக்காருல்ல இவர் யார் அப்படின்னு ராம் கேட்க, பார்த்தா தெரியலையா, அவர் தான் என் பாவா, என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொப்னா சொல்ல, ஹஸ்பண்டா அப்படின்னு சீதா ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க, ராம் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் பேருக்கு தான் ஹஸ்பண்ட், ஆனால் 10 வருஷம் தாலி கட்டாமையே குடும்பம் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சுமன் சொல்ல, சுமன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறாங்க சொப்னா. பாஸ் தாலி கட்டாமையே குடும்பம் நடத்துகிறாங்க, ஆனாலும் உங்கள் சித்தப்பாவை ரொம்ப தான் நம்புகிறாங்க அப்படின்னு சீதா சொல்ல, தெரிஞ்சால் என்ன ஆகுமோ, நம்ம ஃபேமிலிக்கு தான் கெட்ட பேர் ஆகும் அப்படின்னு ராம் சொல்ல, என்ன பாஸ் நீங்கள் நம்ம குடும்பத்தை மட்டும் யோசிக்கிறீங்க, அவங்களும் பாவம்தான், அவங்கள 10 வருஷமாக நம்ப வச்சுருக்காங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, சாரி என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொப்னா கேட்க, உடனே சீதா வலையில காட்டி, என் மாமனாரும் சின்ன மாமனாரும் ஒரு கேஸ் விஷயமா ஜெயிலில் இருக்காங்க, அங்கே பார்க்க போனப்போ விசிட்டர்ஸ் ஏரியாவில் இந்த வளையல் கிடைச்சது, வந்து போனவங்க லிஸ்ட்டில் உங்கள் பேரும் இருந்துச்சா, அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன், இந்த அங்கன்னு சொல்ல, உடனே சொப்னாவை அந்த வளையல் வாங்கி பார்க்குறாங்க. உடனே சீதா ராம் கிட்ட, பார்த்தீங்களா காட்டினோடனே வாங்கிட்டாங்க, உடனே இது கோல்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்னோடது தானே வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீதா சொல்ல, அப்படி
ரொம்ப தேங்க்ஸ்ன்னு வேற சொல்லுவாங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. எனக்கு அப்படி தோணலைங்கிறாங்க ராம். தங்கமான்னு செக் பண்ணுறாங்க, கோல்டு தான் தெரிஞ்சிட்டா அவங்களோட தானே சொல்லுவாங்க அப்படின்னு சீதா சொல்ல, இவங்க 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்க. சொப்னா அந்த வளையல நல்லா பார்த்துட்டு இது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்ல, அக்கா இது தங்க மாதிரி இருக்கு, நல்லா பார்த்து சொல்லுங்கிறாங்க அவங்க தம்பி. ஆனால் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, இது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சொப்னா. நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, இது யாராவது தேடி வந்தாங்கன்னா நீங்கள் அங்கேயே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வாங்கிப்பாங்க, பாவம் தொலைச்சவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட கொடுத்துட்றாங்க அந்த வலையில. பாஸ் தங்கமாக இருந்தாலும் அடுத்தவங்க பொருள் வேணான்னு சொல்கிறாங்க. உங்கள் சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆனது, குழந்தைங்க இருக்கிறது எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் இவங்களை நம்ப வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பாவம் அப்படின்னு சீதா சொல்ல, அவரை நினச்சாலே அசிங்கமாக இருக்குங்கிறாங்க ராம். என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொப்னா கேட்க, கண்டிப்பாக இந்த வளையல் யாரோடதோ அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சீதா சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துருவீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொப்னா சொல்ல, ஒரு நாள் நீங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சீதா சொல்ல, ஏய் என்ன பேசுகிற நீ அப்படின்னு ராம் கேட்க, என்ன சொல்கிறாரு அவரு அப்படின்னு சொப்னா கேட்க, ஒரு நாள் என்ன ஒரு நாள், இன்றைக்கே லஞ்சுக்கு கூப்பிடுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சீதா சொல்ல, ராமும் ஆமாங்கிறாங்க. நான்வெஜ் தானே அப்படின்னு சொப்னா தம்பி கேட்க, ஆமாங்கிறாங்க. கண்டிப்பாக நாங்களும் வரோம், நீங்களும் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்கங்கிறாங்க சொப்னா. சென்னையில் பேச யாருமே இல்லை அப்படின்னு சொப்னா சொல்ல, நாங்கள் இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இனிமேல் நம்ம சொந்த மாதிரி தான், எங்களை மாதிரி சொந்தம்னா அடிக்கடி நாங்கள் இங்கே வருவோம், பரவாயில்லையா அப்படின்னு சீதா கேட்க, வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம் சீதாராம், நீங்கள் 2 பேரும் நல்ல பேர் அப்படின்னு சொல்ல, இதுக்காகவே நாங்கள் அடிக்கடி வருவோங்கிறாங்க சீதா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராமும் சீதாவும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போது ராம் ரொம்ப ஸ்பீடாக காரில் போகிறாங்க. பாஸ் மெதுவாக போங்க அப்படின்னு சீதா சொல்ல, இந்த விஷயத்த உடனே சித்திக்கிட்ட சொல்லியே ஆகணும், சொன்னாதான் சித்தப்பா பண்ணியிருக்கிற துரோகம் அவங்களுக்கு தெரியும், சொல்லாமல் விட மாட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்காரு அவரு, குடும்பத்தை பேரை கெடுத்துட்டு இருக்காரு, சித்திக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. ட்ரக்ஸ் வச்சதை விட பெரிய துரோகமா இது அப்படின்னு சீதா கேட்க, எல்லாமே தப்பு தான் சீதா, அதுக்காக இதை விட முடியுமா, அர்ச்சனா சித்திக்கு சித்தப்பானா உயிர், ஆனால் அவர் இவங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காரு, நினைச்சாலே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு ராம் சொல்ல, அர்ச்சனா சித்தி பாவம்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த சொப்னா சித்தி பாவம் இல்லையா அப்படின்னு சீதா கேட்டுருக்க. அப்படியே ராம் திரும்பி பார்க்குறாங்க. முறைக்காதீங்க பாஸ், இதுக்கு பேர் துரோகம் இல்லையா, சொப்னா சித்திக்கு ரொம்ப சின்ன வயசு பாஸ், அவங்க வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காங்கன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க, இது கொடுமை இல்லையா அப்படின்னு சீதா கேட்க, ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்திட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. கரெக்ட் பாஸ், சும்மா விடக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் அவசரமும் படக்கூடாது, இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணும் பாஸ், என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், இதில் 3 பேரோட வாழ்க்கை அடங்கியிருக்கு, இப்போவே சொன்னால் பிரச்சனை பெருசாகும், குடும்பத்துக்குள்ளே புயல் அடிக்கும், அப்புறம் சரி பண்ணவே முடியாது பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, நீ சொல்கிறது சரிதான், என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு ராம் கேட்க, யோசிச்சு நல்ல விதமாக முடிவெடுக்கணும், அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நமக்கு சாதகமாக வேற மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. புரியலையேங்கிறாங்க ராம். பாஸ், நம்ம கையில் கிடச்சிருக்கிறது தங்க சாவி, இதை வச்சு தான் பல காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சீதா சொல்ல, என்ன சீதா நீ, நான் இதை பிரச்சனையாக பார்க்குறேன், ஆனால் நீ சுயநலமாக யோசிக்கிற அப்படின்னு ராம் கேட்க, பாஸ் நான் சொல்லும் போது உங்களுக்கு அப்படி தான் தோணும், ஆனால் இது நம்ம குடும்பத்துக்காகவும் சொப்னா சித்திக்காகவும் நாம் செய்ய போகிற நல்ல காரியம் பாஸ் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. நல்ல விஷயம் பண்ண போய் ஏதாவது தப்பாயிர போகுது அப்படின்னு ராம் சொல்ல, தப்பாலாம் ஆகாது பாஸ், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எப்படின்னு கேட்குறாங்க ராம். மீரா அக்காவுக்கு கல்யாணம் ஆகணுமா வேணாமான்னு கேட்க, ஆகணுங்கிறாங்க ராம். அண்ணனுங்க சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மீரா அக்கா பிடிவாதமாக இருக்காங்க, அவங்கள சம்மதிக்க வைக்க இதுதான் சரியான சான்ஸு, இதை வச்சு சித்தப்பாவையும் சித்தியையும் பிளாக்மெயில் பண்ண போறியா அப்படின்னு ராம் கேட்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் உங்கள் மகாலட்சுமி சித்தியை மீறி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அவங்கள சம்மதிக்க வைக்க நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு இது, எப்படியாவது மீரா அக்காவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு இந்த விஷயம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் பாஸ் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ஓகே, ஆனால் அப்படின்னு ராம ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே, ஆனால் அவனாலாம் இருக்கட்டும், ரகசியமாகவே இருக்கட்டும், யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு கேட்க, ப்ராமிஸாக நான் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க ராம். சீதாவும் இது போதும் பாஸ் அப்படின்றாங்க. மகா, அர்ச்சனா, துரை எல்லாருமே அவங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ ஒருத்தர் வந்து, மேடம் உங்களுக்காக ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் 1 ஹவராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல, மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடறாங்க அர்ச்சனாவும் மகாவும். என்ன சார் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு துரைக்கிட்ட கேட்க, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு துரை கேட்க, என்ன சார் இப்படி கேட்குறீங்கிறாங்க அவர். கடவுள் இருந்தால் இவளுக்கெல்லாம் ஏதாவது கூலி கொடுப்பாங்கல்ல, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரை அவர் கூட போகிறாரு. எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டையும் துரை வந்து, மேடம் வந்துட்டாங்க இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. உடனே துரை வெளியே போய் மகாவை கூட்டிகிட்டு வராங்க. மகாவும்
அர்ச்சனாவும் வந்ததுமே என்ன சத்தம் இங்க அப்படின்னு சத்தம் போட்டு எதுக்காக இந்த அவசர மீட்டிங், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என் டைமை வேஸ்ட் பண்ணாமல் என்ன விஷயம்னு சொல்லுங்க, எதா இருந்தாலும் ஃபோன்லேயே பேசியிருக்கலாமே அப்படின்னு அர்ச்சனா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. என்னவா இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க, எனக்கு பொறுமையும் இல்லை நேரமும் இல்லை அப்படின்னு மகா சொல்ல. என்ன மேடம் 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு வரீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல. 11:10 ஆச்சு அப்படிங்கிறாங்க துரை. சரி சொல்லுங்க அப்படின்னு மகா சொல்ல. என்ன மேடம் லேட்டாக வந்ததுக்கு ஒரு சாரி கூட சொல்லாமல் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறீங்க, நாங்களும் எல்லோரும் பிஸி தான் மேடம் அப்படின்னு அவர் சொல்ல. ஹலோ வெயிட் பண்ண இஷ்டம் இல்லைன்னா போயிட்டே இருங்க, எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, நானும் வெயிட் பண்ண சொல்லியே அப்படின்னு மகா சொல்ல. மேடம் பார்த்து பேசுங்க, மீட்டிங் டைமை மிஸ் பண்ணதே நீங்கள் தானே அப்படின்னு அவர் சொல்ல. மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மகா சொல்ல. நாள் கணக்கில் மகாக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், ஆனால் மகா யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டா, வெயிட் பண்ணதும் இல்லை அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. என்ன எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஷேர் ஹோல்டராக இருக்கணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும், இஷ்டம் இல்லைன்னா போகலாம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. நீங்கள் என்ன சொல்கிறது, அதை நாங்களே சொல்கிறோம், அதை சொல்ல தானே நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறாரு ஒருத்தர். மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்னொருத்தர் கேட்க. வாட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மகா கேட்க. இப்போ தானே தெரிஞ்சது போதைப் பொருள் கடத்துறீங்கன்னு, பார்க்கவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ஒரு லேடி சொல்ல. யார் சொன்னது அப்படின்னு மகா கேட்க. எல்லாரும் பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. பேப்பர்லேயும் வந்தாச்சா, மானம் காற்றுல பறக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு தரை. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, பேருக்கு தான் மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், பேர் மட்டும்தான் பெருசு அப்படி இப்படின்னு எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்க. மைண்ட் யோர் வேர்ட்ஸ், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு மகா சொல்ல. இதெல்லாம் எங்கள் கூட போட்டி போடுற கம்பெனியோட வேலை, எல்லாம் சதி வேலை அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படிங்கிறாங்க எல்லாரும். பண்ணுறது போதை கடத்தல், பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, மேக்கப் பண்ணிட்டா எல்லாத்தையும் மறைச்சிட முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்ருக்க. பர்சனல் பற்றியெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு மகா கேட்க. அப்படி தான் பேசுவேன், ட்ரக்ஸ் கடத்துறவங்களுக்கு நாங்கள் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்க. எல்லாரும் அதே மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேனேஜர் இவங்கள வெளியே அனுப்பியா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. நீங்கள் என்ன எங்களை வெளியே அனுப்புறது, நாங்களே போகிறோம், இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறது எங்களுக்கு அவமானமாக இருக்குது, தலை காட்ட முடியலங்க வெளியில், சுத்த அவமானமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. வெளியே போடா அப்படிங்கிறாங்க மகா. நாங்கள் எல்லாமே எப்படி கம்பெனியை நடத்துறீங்கன்னு நாங்கள் பார்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கோமா போகிறாங்க. சீதாராம் 2 பேரும் மீராவை போய் கூட்டிகிட்டு வராங்க. அந்த டைமில் கரெக்டாகவும் சத்யாவும் வராங்க. ஹலோ நீங்கள் இங்கே வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு மீரா சொல்ல. வரவேணான்னு தான் நானும் சொன்னேன், உன்னையார் இங்கே வர சொல்லியே அப்படின்னு சத்யா சொல்ல. வர சொன்னால் நானும் வரமாட்டேன், ராம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மீரா கூப்பிட. இதுவும் உங்கள் வீடு தானே அப்படிங்கிறாங்க ராம். ராம் கிண்டல் பண்ணாத கிளம்பி வா அப்படின்னு மீரா சொல்ல. அது உங்கள் புகுந்த வீடு, நான் திரும்பவும் அவமானப்பட ஏற்பாடு பண்ண போகிறீங்க போல இருக்குது அப்படின்னு சத்யா சொல்ல. இந்த டைம் அந்த மாதிரியெல்லாம் நடக்காது, ஏன்னா எல்லாமே சீதாவோட பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. இது என்னோட பிளான் மட்டும் கிடையாது, பாஸும் நானும் சேர்ந்து போட்ட பிளான் அப்படின்னு சீதா சொல்ல. நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க, நடத்துங்க, ஆனால் என் கண்டிஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்க. ஞாபகம் இருக்குது, நல்லா ஞாபகம் இருக்குங்கிறாங்க சீதா. மகா சித்தி அர்ச்சனா சித்தி இவங்க 2 பேருக்கு முன்னாடி உங்கள் கல்யாணம் நடக்கணும்ல அப்படின்னு ராம் கேட்க. ஆமாங்கிறாங்க, ஆனால் எப்படி நடக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சத்யா சொல்ல. நீங்கள் நம்பி தான் ஆகணும், ட்ரக்ஸ் கேஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோமோ அதே மாதிரி இதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சீதா சொல்ல. ஓகே ஸோ என்ன பிளான் அப்படின்னு சத்யா கேட்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.